ஓம் சாந்தி. 22/1/2025 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இது ஆரம்பம் முடிவுமற்ற உருவாக்கப்பட்ட நாடகம். இது மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முதல் இடை கடை நீங்கள் நல்ல விதமாக அறிவீர்கள். தூய்மை மற்றும் யோகத்தின் கவர்ச்சியின் ஆதாரத்தில் உங்களின் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். போக போக தந்தையை எளிதாக தெரிந்து கொள்வார்கள். எண்ணற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். எந்தளவு காலதாமதம் ஆகின்றதோ அந்தளவு உங்கள் மீது கவர்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும். இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள், தந்தை வந்திருக்கின்றார், ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது, நாம் ஆஸ்தியினை பெற்று கொண்டிருக்கின்றோம். பழைய உலகத்தில் தந்தை வந்து உங்களை பிராமணர்களாக ஆக்குகின்றார். பிராமணர்கள்தான் பிறகு தேவதைகளாக ஆகிறார்கள். விஷால புத்தி உள்ளவர்கள் விநாசம் ஆகியிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்கின்றனர். கண்டிப்பாக அடிதடி நடந்தது. இது போன்ற விளையாட்டு உருவாகி உள்ளது என்பதனை அறிவார்கள். விநாசம் என்பது வெகு அருகாமையில் உள்ளது. நாம் புதிய உலகத்திற்கு அவசியம் செல்வோம். நேரம் செல்ல செல்ல உங்கள் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தூய்மை அடையும் பொழுது ஈர்ப்பு ஏற்படுகின்றது. எந்த அளவுக்கு சிவ தந்தையின் நினைவில் ஈர்ப்பீர்களோ அந்த அளவுக்கு ஈர்ப்பு ஏற்படும். பிறரையும் கவர்ந்து ஈர்ப்பீர்கள். தந்தையும் கவர்ந்து ஈர்க்கின்றார் அல்லவா? ஆகவே மிகுந்த வளர்ச்சி ஏற்படும். பிராமணர்களாக நீங்கள் பக்குவமானவர்களாக ஆகும்போது மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். மாயின் புயல்கள் கூட இறுதி வரை வீசும். வெற்றி அடைந்து விட்டால் பிறகு முயற்சியும் இருக்காது, மாயையும் இருக்காது. தந்தையின் நினைவில்தான் நிறைய பேர் தோல்வி அடைகிறார்கள். எந்தளவு நினைவின் தொடர்பில் உறுதியாக இருப்பீர்களோ அந்தளவு தோல்வி அடைய மாட்டீர்கள். நல்ல விதமாக படிப்பவர்களுக்கு நாம் சென்று எதிர்காலத்தில் இளவரசன் ஆகப் போகின்றோம் என்பது நிச்சயம் இருக்கும். வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நிச்சயம் சேவை செய்ய தகுதி குழந்தைகளிடம் இருக்கும். குறைந்த பதவி பெறக்கூடியவர்களுக்கு நாம் மாளிகைகள் முதலியவைகள் எப்படி உருவாக்கப் போகிறோம் என்ற சிந்தனைகள் வராது. யார் சேவை செய்வார்களோ அவர்கள்தான் மாளிகைகள் செல்வார்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். யோக பலத்துடன் இருந்தால், ஷிவ் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்களை யாரும் அடித்து துன்புறுத்த முடியாது. யோக பலம்தான் கவசம். யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை யாராவது துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக தேக அபிமானம் உள்ளது என்று பொருள். ஆத்மா அபிமானியை யாரும் அடிக்க முடியாது. ஆத்மா அபிமானியை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆதலால் ஆத்மா அபிமானியாக ஆகுவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். சத்தியத்தில் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அங்கு தங்கமே தங்கம் நிறைந்திருக்கும். செங்கல்லும் தங்களாக இருக்கும். கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ, என்ன பதிவாகி உள்ளதோ அது காட்சியாக தெரியும். ஆகவே எதிலும் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீக படிப்பை நல்ல விதமாக படிப்பவர்களுக்கு குஷி ஏற்படும். நல்ல விதமாக படிப்பவர்கள்தான் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைவார்கள். ஒருவேளை யாரிடமாவது தேகதாரியிடம் மனம் ஈடுபட்டு விட்டால் படிக்கும் சமயத்தில் கூட அவர்களின் நினைவுதான் வரும். புத்தி அங்கு போய்கொண்டே இருக்கும். ஆதலால் படிப்பு பிரம்மச்சரியத்தில்தான் படிக்க வேண்டும். ஒரு தந்தை தவிர வேறு எங்கும் உங்களுடைய புத்தி செல்லக்கூடாது. வெற்றி மாலையின் மணி ஆவதற்காக மிகவும் நல்ல முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். வெற்றி மாலையின் மணியாக ஆகுவதற்கு குழந்தைகளே, நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். யோகம் பாதுகாப்பிற்கான கேடயமாகும். ஆதலால் யோக பலத்தை சேமிக்க வேண்டும்.
ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். சதா இந்த நினைவில் இருக்க வேண்டும், நான் விசேஷ ஆத்மா, விசேஷ காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கின்றேன் மற்றும் விசேஷத்தாவை காட்டக்கூடிய இந்த விசேஷம் என்ற சொல்லை விசேஷமாக நினைவு செய்யுங்கள். பேசும்போதும் விசேஷம், பார்க்கும்போதும் விசேஷம், செய்வதும் விசேஷமாக, யோசிப்பதும் விசேஷமாக, ஒவ்வொரு விஷயத்திலும் விசேஷதா என்ற சொல்லை கொண்டு வருவதன் மூலமாக சகஜமாக சுய மாற்றத்தில் இருந்து உலக மாற்றம் செய்பவராக ஆகிவிடுவீர்கள். மேலும் சம்பூர்ண நிலை அடைவதற்கான லட்சியம் குறிக்கோளையும் சகஜமாக அடைந்து விடுவீர்கள். விக்னங்களிடம் பயப்படுவதற்கு பதிலாக சோதனைத்தாள் என்று புரிந்து கொண்டு அவற்றை கடந்து செல்லுங்கள். இப்போது மனதின் தரத்தினை அதிகப்படுத்துங்கள். அப்போது நாம் தரம் உள்ள ஆத்மாக்கள் அருகில் வருவார்கள். இதில் இரட்டை சேவை உள்ளது. தன்னுடையது மற்றும் மற்றவர்களுடையது கூட தனக்காக தனியாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது. பிராலப்தை அடைந்துவிட்டோம் என்ற ஸ்திதி அனுபவம் ஆகும். இச்சமயத்தின் சிரேஷ்ட பிராலப்தம் சதா சுயம் சர்வ பிராப்திகளால் நிரம்பியவராக இருப்பது மற்றும் அனைவரையும் நிரம்பியவராக ஆக்குவது. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.